நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா பார்ட்டி முடிஞ்சதுமே ராகு நிலாவை தன்னுடைய காலில் கூட்டி போயிட்டு அவங்க வீட்டில் விடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் நிலாவோ சோழனை இங்கே வர வச்சுறாங்க. சோழனை பார்த்ததுமே ராகு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அது காரில் போயிட்டு உட்காந்ததுமே ராகு சோழன் கிட்ட நிலாவை கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போ, அவளுக்கு என்னுடைய ஆளு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையே, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே டென்ஷனான சோழன் இதுக்கப்புறமா இந்த வார்த்தை வாயில் இருந்துச்சுன்னா அடுத்து உன்னால பேசக்கூட முடியாது, நிலான்னு நினைச்சு நிலா என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராகு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இதுக்கப்புறமும் நீ அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன், அடுத்து நீ பாக்குறதுக்கு உனக்கு கண்ணு இருக்காதுங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. ராகவோ அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட என்னாச்சு, எதுக்காக ராகவ கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட அவர் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது சோழனும் அந்த ராகு சரியில்லைங்க, அவங்க பேசுற விதமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலா பத்தி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ராகவ் நிலா கிட்ட உண்மை சொல்லுங்க நிலா, எதுக்காக சோழன் அப்படி சொன்னாங்க, உங்களுக்கு சோழனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலாவும் ஆமா, எனக்கும் சோழனுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் விட்டு நான் பெரிய நிலைமையில இருந்ததுனால இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அவர் கூட இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ராகவோ எதுக்காக நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, சாரி ராகவோ, நான் உண்மையை சொல்லாதது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராகவோ நிலா நினைச்சு பயங்கரமா துடிச்சு அழுகுறாங்க. அடுத்த நிலாவையும் சோழனை கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் உங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா அதை கேட்டு பயங்கரமா துடிச்சு போறாங்க. ஜட்ஜும் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கப்படும் சொல்ல போறாங்க. அந்த டைம்ல நிலா பிரிஞ்சு வாழ முடியாது, நான் சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிலா வேகமா ஓடி போயிட்டு சோழனை ஹக் பண்ணி அழுகுறாங்க. என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, வாழ்ந்தா உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு என்னாலையும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க, நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலா சோழன் நிலாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.